அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஆங்கில நாளிதழ் கொடுத்த பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. திமுக எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒரு அணியில் இருக்கணும், நீங்கள்லாம் எங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதோட பின்னணி என்ன? எடப்பாடி பழனிசாமியோட அழைப்பை இவங்க ரெண்டு பேரும் ஏற்பாங்களா? திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். அதை தாண்டி வேற எந்த நோக்கமும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை தான். அதே நேரம் உங்கள் கூட்டணிக்குள்ள பாஜக வந்த பிறகு நீங்கள் எல்லா கட்சியும் ஓரணியில் வாங்க, தாவேக்கா வாங்க, நாத்தாக்கா வாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? இன்னும் சொல்லப்போனால் இது சாத்தியம் இல்லைங்கிறதும் எடப்பாடிக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுத்தோம். திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்படியெல்லாம் வியூகங்கள் வகுத்தோம் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக தான் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேக்காவோடு ஏற்கனவே அதிமுகவோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போ அந்த பேச்சுவார்த்தை எங்கே முறிந்தது, எந்த புள்ளியில் அந்த பேச்சுவார்த்தை நிறைவுற்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவேக்காவோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பாஜகவோட ஐக்கியமாகிட்டு இப்போ போய் நீங்கள் அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? அதனால் இதை பொறுத்த வரைக்கும் சம்பிரதாயமான ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உண்மையிலேயே திமுகவை நம்ம வீழ்த்தியே ஆகணும், அதற்கு நாத்தாக்காவும் தாவேக்காவும் நம்ம கூட இருந்தால் அது சாத்தியம் அப்படின்னு எடப்பாடிக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர் அந்த பாதையைத்தானே பயன்படுத்தி இருக்கணும். ஏன்னா பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை விட இவர்கள் ரெண்டு பேரும் வந்தானா அந்த கூட்டணிக்கு ஒரு கூடுதல் பலம், இதுதான் உண்மை. ஸோ அந்த உண்மை எடப்பாடிக்கும் தெரியுங்கிற பட்சத்தில் அவர் அந்த ஆப்ஷனை தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இவர் திடீர்னு பாஜக கூட போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கண்புடைப்பாக தான் எனக்கு தெரியும். ரொம்ப டிஸ்பரேட்டாக தெரியுதாரா? ஏன்னா ஒரு பக்கம் விசிகா கம்யூனிஸ்ட் ஒரு மேடையில் கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் அவங்க அழைப்பை நிராகரித்த உடனே அவங்கள விமர்சிக்கிறாரு, இப்போ சீமானையும் கூப்பிடுறாரு அப்படின்றப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே இருக்காரு. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க, எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய நிலைமையும் அதுதான். என்ன அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும், அதே நேரம் பாஜகவையும் இவங்களால கலட்டி விட முடியாது. அப்போ பாஜகவை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி சாத்தியம்? இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல வருடங்களுக்கு முன்பே அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாஜகவும் பாமகவும் இருக்கும் அணியில் எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே விடுதலை சிறுத்தைகளை அழைக்கிறதுங்கிறதே ஒரு முரண்பாடு இல்லையா? முரண்பாடுங்கிறத தாண்டி அது ஒரு நாடகமாக உங்களுக்கு தெரியலையா? அதுக்கப்புறம் எந்த காலத்திலும் ஒருவேளை திருமாவளவனை ஏதோ ஒரு வகையில் சமரசம் செய்து கொண்டு பாஜக இருக்கிற அணிக்கு போனாலும் இடதுசாரிகள் நிச்சயமாக போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களையும் அழைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அந்த எடப்பாடி பழனிசாமி இந்த பேசுவதற்கு சப்ஜெக்ட் கிடைக்காம அல்லது தன்னுடைய பேச்சு ஒரு கவன ஈர்ப்பை பெறணுங்கிறதுனால இந்த மாதிரி பேசுகிறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களால் ஒரு கட்சி கூடி ஏற்ற முடியுதா, உங்களால் ஒரு மாநாடு போட முடியுதா, எல்லா சிக்கலும் இருக்குது. கம்யூனிஸ்ட்டும் நீங்கள் அங்கே நிம்மதியாக இல்லை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் யாரும் அங்கே நிறைவேற்ற மாட்டுறாங்க, நீங்கள் இங்கே வாங்க, சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கிறேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்படின்றப்ப அவர் ஏதோ ஒரு வகையில் இங்கே வாங்க, உங்களுக்கான எல்லா ஃப்ரீடமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இவர் சொல்கிறது எல்லாமே நம்ம ஏற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் என்னென்னா இங்கே மிகப்பெரிய இடையூறு அங்கே பாஜக தான். இப்போ ஒரு வாதத்துக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா அங்கே பாஜக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு அழைப்பை விடுக்கும் பட்சம் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ நாத்தாக்காவோ தாவேக்காவோ அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய தடைக்கற்களாக பாஜக அங்கே இருக்கும்போது எப்படி வருவாங்க? அப்போ உங்களுடைய அழைப்புங்கிறது நிச்சயமாக அவர்களால் கண்டுகொள்ளப்படாது, ஏற்கப்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன அப்படி இருக்கும்போது அப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, உங்களுக்கு கொடியேற்ற முடியல, இதெல்லாம் உண்மைதான். இன்னொன்று திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான் இருக்காங்க. அந்த உண்மை நமக்கும் தெரியுது, அது அவர்களுக்கும் தெரியும். அதே நேரம் அதற்கான மாற்று பாஜக அங்கம் வகிக்கிற அதிமுக கிடையாது. ஏன்னா அதனால தான் இத்தனை அவமானங்களுக்கு பிறகும் இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு பிறகும் விசிகா போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் அவங்க இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனாலும் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிள்ளி தான் கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது விசிகாவுக்கும் தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல்
அந்த கூட்டணியிலே அவங்க தொடர வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஆனா அவங்க ஒரு லைன்ல நிக்கிறாங்கல்ல சார். இப்ப டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல பாஜக வரக்கூடாது, ஸோ அதனால இங்க மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு ஒண்ணுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டிக்கான நிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட விஜயோ சீமானோ இந்த பக்கம் வந்தாங்கன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மதவாத கட்சியான பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு தேசம் சார்ந்த ஒரு இஷ்யூ அது. ஸோ அதற்காக ஓரணியில் நிற்கிறத நம்ம வந்து நிச்சயமாக ஏற்றுக்கலாம். அதே நேரம் அந்த கட்சிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக என்கிற ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு நீங்கள் வந்து ஓரணியில் திறணும் அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு சந்தர்ப்பவாதம் மாதிரி தான். அடுத்த தேர்தலே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து ஓரணியில் நின்னாங்களோ அவர்களே திமுக கூட்டணிக்கு போகிற சூழல்லாம் வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக இதோட நம்ம ஒப்பிட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கிறார் இல்லையா? சீமானுக்கு அழைப்பு, தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு அப்படின்ற இந்த அழைப்பை வந்து அந்த கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து அந்த அழைப்பை ஏற்க மாட்டார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரசிப்பார், அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் அனுமானித்த வகையில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும், ஒரு 4 எம்எல்ஏ வரணும், 5 எம்எல்ஏ வரணும் என்பதை விட திமுகவை நாம் எதிர்க்கணும். ஆனால் அதுதான் அவருக்கான அசைன்மெண்ட். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்காக பாடுபடுகிற கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. அதனால் அதிமுக கூடையெல்லாம் நிச்சயமாக போயிட மாட்டார். இன்னும் சொல்ல போனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் மட்டும் கன்சாலிடேட் ஆகாமல் தடுக்க வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அந்த கடமை அவருக்கு யாரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த வரப்போகிற தேர்தலில் ஒன்று அதிமுக கூட கூட்டணி அமைத்து அவங்க ஒரு கணிசமான இடத்தை பிடித்து அந்த அதிகாரத்தில் பங்கு கொள்ளணும். அப்படி இல்லைன்னா தனித்து நின்று தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிக்கணும். ஸோ இதுதான் அவர்களுடைய டாஸ்க். அப்படி இருக்கும்போது எடப்பாடி போன்ற, அதாவது அதிமுக போன்ற ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி தங்களை அழைப்பதை அவங்க தங்கள் கட்சிக்கு கிடைத்த ஒரு கிரெடிட்டாக வேணா நினச்சிக்குவாங்களே தவிர அதை பயன்படுத்திக்க முன்வரும். ஆனால் மக்கள் மத்தியில் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக வீழ்த்த முடியாது, அதனால தான் அவர் இத்தனை கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்றத ஒன்றும் மக்கள் மத்தியில் போய் சேரும் தானே? ஆமாம், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எடப்பாடி வந்து யோசிக்கவே இல்லை. என்னன்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு வலுவான கூட்டணி, இயற்கை கூட்டணி அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அந்த பிம்பத்தை தானே நீங்கள் கட்டமைக்க பாடுபடணும். ஆனால் இப்போ இவர் ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு விடுப்பதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் இவங்களை கூப்பிடுறாங்கங்கிற இன்னொரு கருத்தும் ஒரு பக்கம் பேரலாக வந்து அப்படி பரவிக்கிட்டே இருக்கும். எடப்பாடி வந்து அதை யோசிக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நேற்று இந்த பேட்டியில் வந்து சொல்கிறப்ப கேட்குறாங்க, நீங்கள் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா, சீமான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா, எந்த அடிப்படையில் வந்து இந்த கூட்டணி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப எடப்பாடி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு டைம் வெயிட் பண்ணுங்கள், 8 மாதம் இருக்குது, 8 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எடப்பாடி ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்றது சொல்கிறாரு. இப்போ வெளிப்படையாகவே தாவேகா நாம் தமிழர் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாருன்றப்ப அவருக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, அவருக்கு பிளான் இருந்தால் மட்டும் போதாதுல்ல, இப்போ எதிராளிக்கும் அந்த பிளான் இருக்கணும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி, ஒரு பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னா அவங்க வந்து ஒரு பில்டப் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது தாவேகாவை மட்டும்தான் குறிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சியெல்லாம் இல்லை. கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் பெற்றாலும் அதாவது ஒரு பெரிய கட்சியாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேமுதிக, பாமக இந்த கட்சிகளையும் நம்ம ஒரு பெரிய கட்சி லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த உதார் விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு அப்படின்னு தான். ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றத ஒரு ஹிந்துக்கு கொடுக்குற பேட்டியில அவர் மென்ஷன் பண்றத நம்ம அப்படி எடுத்துட முடியுமா? என்ன அவர் என்னன்னா தன்னுடைய திட்டத்தை சொல்றாரு, தன்னுடைய ஆசையை, எதிர்பார்ப்பை அவர் சொல்றாரு. இப்போ 6 மாதம் கழிச்சு அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னா நான் எடப்பாடி மேலே கேஸாக போட முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொன்று அன்னைக்கும் அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு விஷயத்த சொல்லுவார், நாங்கள் இந்த கட்சிகள்லாம் வரும்னு எதிர்பார்த்தோம், வரலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வார்த்தையை போட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் சொல்லுவதை நம்ம சத்திய வாக்கா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.